பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட கொடூரமான 5 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தடை செய்யப்பட்டதுக்கு காரணம் அந்த மூவி மொக்கையா இருந்ததுனால இல்ல, அது பயங்கரமாகவும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினதுனாலையும் தான் அதை தடை பண்ணாங்க. 5வதா பார்க்க போற மூவி தி இன்டர்வியூ. இது 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன காமெடி மூவி. காமெடி மூவில என்னடா பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? இதோட கதை 2 பத்திரிகையாளர்கள் ஒன்னா சேர்ந்து நார்த் கொரியாவோட தலைவர் கிம் ஜாங் உன்னை கொலை பண்றதுதான் படமே. இது இன்டர்நேஷனல் அளவுல பெரிய பிரச்சனையவே கொண்டு வந்துச்சு. நார்த் கொரியா இது போருக்கான முன் அறிவிப்பான்னு கேட்டாங்க. சோ அந்த மூவிக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்துச்சு. அதனால சோனி பிக்சர்ஸ் படம் பெரிய அளவுல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. ஒரு காமெடி மூவியால இந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 4வதா நம்ம பார்க்க போற படம் தி டெக்சாஸ் செயின்சா மேசக்கர். இது 1974ல ரிலீஸ் ஆன ஸ்லாஷர் மூவி. இந்த படத்துல ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை பண்ற சீன் இருந்ததுனாலையும் படத்தோட கதை ரொம்பவே கொடூரமா இருந்ததுனாலையும் இந்த படத்தை UK, பிரேசில், ஜெர்மனி இது மாதிரியான நாடுகள்ல பேன் பண்ணிட்டாங்க. பட் இந்த மூவி பேன் ஆனதுக்கு ஒரே காரணம், இது ரிலீஸ் ஆன டைம் தான். இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா இந்த படம் எல்லா நாட்டிலையும் சூப்பரா ஓடி இருக்கும். ஆனா இப்போ இந்த மாதிரி படம் தான் பயங்கரமா ஓடி கலெக்ஷன் எடுக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம ஃப்ரைடே 13 சொல்லலாம். 3வதா நம்ம பார்க்க போற படம் தி ஹியூமன் சென்டிபீட் 2. இந்த படம் தான் லிஸ்ட்லயே கேவலமான ஒரு படம். இந்த படத்தை எடுத்தவன் கண்டிப்பா ஒரு சைக்கோபாத்தா தான் இருக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமாகவும் முகம் சுழிக்க வைக்கிற மாதிரியும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதனால மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸ்லயும் இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆன கண்ட்ரீஸ்லயும் பாதி படத்தை சென்சர்ல கட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் மூவியா தான் ரிலீஸ் பண்ணாங்க. படம் எடுக்கிறவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு இந்த படத்தை பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 2வதா நம்ம பார்க்க போற படம் தி எக்ஸார்சிஸ்ட். இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பல நாடுகள்ல இது ரொம்பவே பயங்கரமாவும் மதம் சம்பந்தப்பட்ட பேய் படமாவும் இருக்கிறதுனால பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க பண்ண பெரிய தப்பே அந்த படத்தை பேன் பண்ணதுதான். பேன் பண்ற அளவுக்கு அந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் அந்த படத்தை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் இந்த படம் நம்பர் 1 ஹாரர் மூவியா இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்க்கலனா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற மூவி கிளாக்வொர்க் ஆரஞ்சு. இந்த படத்துல வன்முறை அதிகமாகவும் நிஜ வாழ்க்கையில நடக்கிற குற்றம், அதாவது இங்கிலாந்துல நடக்கிற குற்றங்கள் அப்படியே சொல்றதுனால இந்த படத்தை பேன் பண்ண சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இந்த படத்தை எடுத்த டைரக்டரே போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காரு. அதனால அந்த படம் கிட்டத்தட்ட 30 வருஷம் பேன்ல இருந்துச்சு. இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.